காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து பெங்களூரில் அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு உத்தரவு இன்று காலையுடன் நீக்கப்பட்டது. இதேவேளை கர்நாடகாவில் இடம்பெற்ற தாக்குதலை கண்டித்து சில அரசியல் கட்சிகளின் ஆதரவுடன் தமிழகத்தில் நாளை மறுதினம் முழு அடைப்பு போராட்டம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதி வரை காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு நீர் திறந்து விடுமாறு நீதிமன்றம் விடுத்த உத்தரவிற்கமைய நீர் திறந்து விடப்பட்டது. இதனையடுத்து ஏற்பட்ட அமைதியின்மை வன்முறையாக மாற்றமடைந்ததுடன் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையிலான மோதல்களில் 2 உயிரிழந்தனர். நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக பெங்களூரில் அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு உத்தரவு இன்று காலையுடன் நீக்கிக் கொள்ளப்பட்டது. இதனையடுத்து பெங்களூரில் இயல்பு நிலை திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கர்நாடகாவில் ஏற்பட்ட வன்முறைகளால் 22,000 தொடக்கம் 25,000 கோடி ரூபாய் வரையான இழப்புகள் பதிவாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதேவேளை தமிழ்நாட்டிற்கு எதிரான ஸ்லோகங்களை தாங்கியவாறு திருநங்கைகள் சிலர் கர்நாடகாவின் மண்யா பகுதியில் இன்று இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.